சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், கனவு நிறைவேறப்போவது எப்போது? இந்தியா இலங்கை இடையே பயணிகள் கப்பல் சேவை தொடங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் வந்த நிற்க வசதியாக துறைமுகத்தின் கரை பகுதி ஆழப்படுத்தப்பட்டது. அப்புறம் நாகப்பட்டினம் துறைமுகம் நவீனமாக்கப்பட்டது. மேலும் செரியாபாணி என பெயரிடப்பட்ட கப்பலை நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு பிரதமர் மோடி பச்சை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் சிவகங்கை என்கிற பெயரில் இருந்த கப்பல் இயக்கப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மழையை காரணம் காட்டி நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை மீண்டும் கடந்த 13ஆம் தேதி தொடங்கப்படும், அதாவது நேற்று தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் இதற்காக முன்பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில் நாகை இலங்கை இடையான கப்பல் போக்குவரத்து மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. நாகை வரவேண்டிய பயணியர் கப்பல் தாமதமானதால் இந்த ஒத்திவைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதனால் நாகையில் இருந்து கப்பலில் யாழ்ப்பாணம் செல்ல இருந்த சுற்றுலா பயணிகள் வர்த்தகர்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இருந்தாலும் மீண்டும் நாகை இலங்கை இடையே மே 17ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பலில் பயணிப்பவர்கள் கீழ்தளம் மேல்தளம் அப்படின்னு 2 இடங்களில் அமர்ந்து பயணிக்கலாம். கீழ்தளத்தில் 130 பேருக்கான இருக்கை இருக்குது. அதே போல் சிறப்பு வகுப்பு என அழைக்கப்படக்கூடிய மேல்தளத்தில் 25 இருக்கைகள் இருக்குது. கீழ்தளத்தை காட்டிலும் மேல்தளத்தில் பயணித்தால் கடல் அழகை நம்மால் முழுவதுமாக ரசிக்கலாம். ஆனால் கட்டணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். அதாவது கப்பலுடைய கீழ்தளத்தில் அமர்ந்து செல்ல பயணி ஒருவருக்கு ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து டிக்கெட் கட்டணமாக ரூபாய் 5000 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. மேல்தள இருக்கையில் அமர்ந்து செல்ல வேண்டும் அப்படின்னா ரூபாய் 7000 கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 7670 கட்டணமாக இருந்த நிலையில் இப்போது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த நாகை இலங்கை கப்பல் சேவை அமலுக்கு வரும் நிலையில் காலை 7 மணிக்கு நாகையிலிருந்து கப்பல் புறப்படும். அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறைமுகம் செல்லும். அங்கிருந்து திரும்ப மதியம் 1:30 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:30 மணிக்கு நாகை வந்தடையும். பயணிகள் 50 கிலோ எடை வரை எந்தவித கட்டணமும் இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை கொண்டு செல்லலாம். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் பயணம் மேற்கொள்ள பாஸ்போர்ட் கட்டாயமாக இருக்கணும். மேலும் சுற்றுலா விசா பெற்றுக்கொண்டு தான் செல்ல முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விமான நிலையத்தின் நடைமுறைகளே நாகப்பட்டினம் துறைமுகத்திலும் பின்பற்றப்படும். இதை www.kpbs.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு பயண தேதி, பாஸ்போர்ட் நகல், விசாவின் நகல் இது எல்லாத்தையும் சமர்ப்பித்து பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தி டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். இலங்கையினுடைய இணையதளம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா நிறுவனங்கள் அணுகி கப்பல் பயணத்திற்கான சுற்றுலா விசா ஒரே நாளில் பெற்றுடலாம். கப்பல் போக்குவரத்து தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, இந்தியா இலங்கை ஆகிய 2 நாடுகளுக்கு இடையேயான உறவில் புதிய அடி எடுத்து வைக்கிறோம். நம்முடைய நட்புறவை வலுப்படுத்துவதில் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்து முக்கிய மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்தார். நாகப்பட்டினம் மற்றும் அதை ஒட்டிய நகரங்கள் கடல் வணிகத்திற்கு பெயர் பெற்றவையாக இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் துறைமுகம் பற்றிய பதிவுகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்க்க முடியுது. பட்டினப்பாலை, மணிமேகலை ஆகியவற்றில் இந்தியா இலங்கை இடையே கப்பல் மற்றும் படகு போக்குவரத்து பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டார். இதன் மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் கொடிகட்டி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நிரூபணமாக இருக்கு. இலங்கையின் மலையக தமிழர்களை தவிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மட்டுமே தற்போது பெரும்பான்மையாக வாழக்கூடிய தமிழர்கள் தான் இலங்கையின் பூர்வ குடி மக்கள் அப்படிங்கிறதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இலங்கை தமிழர்களும் தாய் தமிழ் மண்ணான தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இடையே போக்குவரத்து தொடர்பு கூட இல்லாமல் இருப்பது ரொம்ப வேதனையான நிகழ்வாகும். இந்த நிலையில் தான் இப்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு புதிய மைல்கல்லாகும். ஆனால் இலங்கை இந்தியா இடையே கடல் வழி வாணிபம் நடத்த ஏதுவாகும் விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் உருவாக்கணும். இதுக்காக இந்தியா இலங்கை வணிகர்களுக்கு நாட்டின் எல்லை பகுதியில் உள்ளதை போன்று அடையாள அட்டை வழங்கலாம்.
இலங்கை தமிழரின் வாழ்விலும் ராமநாதபுரம் போன்ற பகுதி மக்களின் வாழ்விலும் இது பெரிய ஆதாரத்தை உருவாக்கும். கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நின்று விடாமல் சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்னு பாரதியார் பாடியதை போல இந்திய அரசு நீண்ட காலமாக முயற்சித்து வந்த கடல்வழி பாலம் திட்டத்தை விரைவுபடுத்தணும். நாடுகளின் எல்லை என்பதே மக்களின் வாழ்வாதாரத்துக்கான வரையறை தான். அதனால் இந்த விஷயத்தில் பிரிவினை என்கிற பார்வையோடு அணுகுவது இந்திய பெருங்கடலில் இந்திய நலனுக்கு ஏற்றதாக அது இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.